அனைவருக்கும் அன்பு வணக்கம். நண்பர்களுக்கு இன்னைக்கு ஒரு குதூகலமான செய்தி. ரொம்ப நாளைக்கு அப்புறம் காட்டுக்குள்ள இருந்து நமது சிறப்பு சிரிப்பு நிருபர் அவர் வந்திருக்காருங்க. ஸ்பெஷல் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணியிருக்காரு. விக்ரமாதித்தனுக்கும் வேதாளத்துக்கும் நடந்த ஒரு ரகசிய உரையாடல். 2 பேர் மட்டும்தான் இருந்தாங்களாம் அந்த முருங்கை மரத்தடியில. 23 நிமிஷம் 17 நொடிகள் அவங்க பேசினதா நமது சிறப்பு நிருபர் கூறுகின்றார். ஸோ மற்ற விஷயங்களை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி நவீன விக்ரமாதித்தன் கதையை நம்ம பார்க்க போறோம் நண்பர்களே. சரியா ராத்திரி 12 மணிக்கு விக்ரமனை பார்த்த உடனே வேதாளம் பயங்கர குஷி ஆயிடுச்சு. நான் விக்ரம், நீயும் இந்த மரத்துல தொங்குற ஒத்த பாடியை தூக்கிட்டு போனோன்னு இத்தனி வருஷமா மல்லு கட்டின்னுக்கிற, என்னைக்காவது ஒரு நாள் நாமளும் பிரைம் மினிஸ்டர் ஆயிட முடியாதா அப்படின்ற கனவுகளோடு இருக்கின்ற இளைஞர் மாதிரி நான் 2 பேரோட ஆசையும் நடக்காது போல இருக்குது. வேற வேதாளம், இந்த நையாண்டி நக்கல் எல்லாம் வேணாம், வந்துக்கிறேன்ல, உன் கதையை சொல்லி சட்டு புட்டுன்னு பதில் வருதா இல்லையான்னு பார்த்துட்டு ஆக வேண்டியதை கவனிப்போம். கேக்குறேன் இன்னைக்கு உன்னுடைய மூளைக்கு பயங்கரமா வேலை கொடுக்குற மாதிரி ஒரு கதை சொல்லி கேள்வி கேட்க போறேன். என்ன வேதாளம், நீ இன்னைக்கு என்ன கேட்க போறேன்னு எனக்கு தெரியாதா? எலெக்ஷன்லாம் மும்முரமா நடந்துனுக்குது. ஸோ அரசியல் பத்தி ஏதாவது கேட்க போறேன். என் வாயை பிடுங்கி நான் ஏதாவது பதில் சொன்ன உடனே என்கிட்ட இருந்து வர விலையில்லா ஆலோசனையை யாருக்கிட்டையாவது வித்து காசு பார்க்க போறேன், அதானே? இல்ல விக்ரம், இன்னைக்கு அரசியலே கிடையாது. என்ன வேதாளம் டவால்னு குண்டு தூக்கி போடுறேன், நண்பர்கள்லாம் ஏதோ அரசியல் கதை தான் கேட்க போறான்னு ஆர்வமா காத்து நிற்கிறாங்க, நீ பாட்டுக்கு அரசியல் கிடையாதுன்ற. இல்லப்பா, இப்ப நிறைய பேர் புச்சா வந்துட்டாங்க, ஐடியா கொடுக்குறேன், ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கவுத்து போடுறாங்க. அது தொட்டு அரசியல்வாதிகள்லாம் இந்த அரசியல் கன்சல்டன்ட் அப்படின்னாலே காத தூரம் ஓடி போயிடுறாங்கப்பா. அதனால நான் பிசினஸ் கன்சல்டன்ட்டா மாறிடலான்னு பாக்குறேன். என்ன வேதாளம் இப்படி பேசுற? இன்னாதான் நீ பிசினஸ் பண்ணாலும் அரசியல்ல பாக்குற மாதிரி காசு பார்க்க முடியுமா? என்ன விக்ரம் ஒண்ணும் தெரியாத மாதிரி கேக்குற? அரசியல் வேற பிசினஸ் வேற கிடையாது, ரெண்டுமே ஒண்ணுதான். இந்த பிசினஸ் இருக்குது பாரு, இது கட்சிகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. அது மட்டும் இல்ல, எலெக்ஷன்லாம் என்ன 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வரும், ஆனா பிசினஸ் எப்பவுமே இருக்கும். அதனால நாம இப்படிக்கா போவோம். சரி, ரைட்டு, நண்பர்களுடைய ஆர்வத்துல நீ பாட்டுக்கு தண்ணியை தெளிச்சுட்ட, சரி உன் கதையை சொல்லு கேட்போம் அப்படின்னா விக்ரமன். கொரோனாக்கு பிறகு எப்படி பிழைக்க போகிறோம், என்ன பண்ண போகிறோன்னு கவலை என்னை வாட்டிக்கிட்டு இருந்தது. அப்போ தான் மோடிஜி சுனேதி கொடுத்தாரு. எங்கள் தொழிலும் நல்லபடியாக வளர ஆரம்பிச்சிது. சாதாரணமாகவே மோடிஜி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஆதரவாக இருப்பார். அதுக்காகவே டிஜிட்டல் பேமெண்ட் சிஸ்டத்தை அவர் நமக்கு உருவாக்கி கொடுத்துருக்காரு. ஆனால் இதுக்கு பிறகும் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது வெறும் ட்ரைலர் தானா, இந்த நாட்டை மேலே மேலே முன்னேற்ற பாதையில் கொண்டு போவார் மோடிஜி. ஸ்வநிதி மோடிஜியோட கேரண்டி. அவர் மறுபடியும் ஆட்சி கொண்டு வர்றது நம்மளோட கேரண்டி. தாமரைக்கு வாக்களியுங்கள், பாஜகவை வெற்றி பெறச் செய்யுங்கள். இந்த மகிழபுரி நாட்டுல இரு வேதாளம், நீயும் மகிழபுரி ரொம்ப நாளா சொல்லி நிக்கிறியா? நண்பர்கள்லாம் கேக்குறாங்க மகிழபுரி எங்க இருக்குது அப்படின்னு. அதையும் கொஞ்சம் வேலை வாரியா சொல்லிடுறேன். விக்ரம், என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? மகிழ்மதி அப்படின்னு ஒரு கதை சொன்னா மட்டும் வாயை திறக்காம கை தட்டி போட்டு வரீங்க. ஆனா நான் இங்க ஒரு ஏழை வேதாளம் பாரு, முருங்கை மரத்துல உட்காந்து நிக்கிறேன், நான் மகிழபுரின்னு சொன்னா மட்டும் என்கிட்ட 1008 கேள்வி கேளுங்க. என்ன வேதாளம் கோச்சிக்கிறிய? நண்பர்கள் கேக்குறாங்க, ஏதோ உனக்கு தெரிஞ்சதை சொல்லேன். சரி சொல்றேன். அந்த மகிழ்மதி இது இல்ல, பாகுபலி அதேதான். அங்கேருந்து ஒரு 234 காத தூரம் தெற்கால போனியானா மகிழபுரி. இது போதுமா? நான் கதையை ஆரம்பிக்கலாமா? ஐயோ ஆரம்பி வேதாளம். மகிழபுரியில விக்ரம் கிட்டத்தட்ட 50 வருஷமா 2 சோப்பு தான் மார்க்கெட்ல இருக்குது. ஒண்ணு நரிமார்க் சோப்பு, இன்னொன்னு புலி மார்க் சோப்பு. இந்த ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த 2 சோப்பையும் மாத்தி மாத்தி யூஸ் பண்ணுவாங்க. முதல்ல இந்த நரிமார்க் சோப்பு வாங்குவாங்க, அது ஒரு 5 மாசம் போட்டு தோய்ப்பாங்க, அழுக்கு போவாது, அப்படியே சொக்கா கரகரையா இருக்கும். அதை தொட்டு ஐயா இந்த சோப்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஒன்று புலி மார்க் சோப்பு வாங்குவாங்க, அதை ஒரு 5 மாசம் போட்டு தோய்ப்பாங்க, ஒன்றும் அழுகு போவாது. ஐயா இதுக்கு மறுபடியும் நம்ம நரிக்கே போகலாம் அப்படின்ட்டு நரி புலி நரி இப்படியே மாத்தி மாத்தி விளையாடிந்தாங்கப்பா. ஆனாலும் அவங்க சொக்கா அழுகு போனதா தெரில. இப்ப பாத்தீங்கன்னா திடீர்னு புச்சா சிங்கம் மார்க் சோப்பு அப்படின்னு ஒண்ணு மார்க்கெட்டுக்குள்ளார வருது. இந்த சோப்பு ரொம்ப வருஷமாவே மகிழபுரியில இருக்குது. ஆனா இது வரைக்கும் சரியான டிஸ்ட்ரிபியூட்டர் நெட்வொர்க் எல்லாம் இல்ல, இந்த விநியோகஸ்தர். இப்ப புதுசா மேனேஜ்மெண்ட் வந்துக்கிறாங்க, அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாம் போட்டு பாருங்க எங்க சோப்பு நல்ல சோப்பு அப்படின்லாம் சொல்லி நிக்கிறாங்க. இதை பார்த்த உடனே இந்த நரி புலி 2 பேருக்கும் கோபம் வந்துச்சு. அவங்க என்ன சொல்றாங்க, மகிழபுரின்னா ஒண்ணு நரி இல்லைன்னா புலி, இது 2 தான்.
சிங்கத்துக்கெல்லாம் இங்க இடமே கிடையாது. சிங்கம் இந்த ஊர் சோப்பு கிடையாது. இங்கிருந்தோ வெளிலேருந்து வந்தா நாங்க ஏத்துப்போமா? நான் தான் அழுக்கு போகுதோ போகலையோ, நாங்க 2 பேர் தான் இங்க அப்படின்றாங்க. ஆனா சிங்கம் ஒர்றா மாதிரி இல்ல. எங்க சோப்பை நீங்க ஒரு தடவை வாங்கி துவைச்சு பாருங்க, ஒரு தடவை யூஸ் பண்ணி பாருங்க, அழுக்கு போகுதா இல்லையா பாருங்க. அவங்க சோப்பு அது போக்காத கரை அழுக்கெல்லாம் நாங்க நீக்கி காமிக்கிறோம், வெளு வெளுன்னு வெளுகிறோம் அப்படின்றாங்க. இந்த நரி புலி இவங்களுக்குள்ள ஏதோ சீக்ரெட் அண்டர்ஸ்டாண்டிங் வேற வந்துச்சு அப்படின்றாங்க. நரி என்னன்றாங்க, எங்களுக்கு காம்படிட்டர் புலி தான்றாங்க. புலி என்னன்றாங்க, எங்களுக்கு எதிர்க்க நிக்கிறது நரி தான், சிங்கம்லாம் இங்க சீன்லயே கிடையாது அப்படின்றாங்க. இந்த நரி புலி 2 பேரும் பயங்கரமா அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பண்றாங்கன்னு வச்சுக்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இத்தனை வருஷமா நாங்க தான் உங்க சொக்காயில இருக்க அழுக்கெல்லாம் தோய்ச்சி நின்றோம், பாருங்க உங்க சொக்காலாம் எவ்வளவு வெள்ளை வெளியேன்னு இருக்குது, எங்க சோப்புனாலதான் அப்படின்றாங்க. ஜனங்க உடனே அப்படியே சொக்காய் பாக்குறாங்க, என்ன ஒரே அழுக்காகுது, இவங்க பாட்டுக்கு வெளுத்துட்டோம்னு சொல்றாங்களே அப்படின்னு அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. போதா குறைக்கு இந்த நரி புலி 2 பேரும் சேர்ந்து என்ன சொல்றாங்க, கரை நல்லது, இப்படி வேற ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கேம்பெயின் ஜிங்கிள்ஸ் எல்லாம் போட்டுனுக்குறாங்க, கரை நல்லது கரை நல்லது அப்படின்னு. தொட்டு ஜனங்களும் கரை நிஜமாவே நல்லதுதான் போலகுதே, அப்ப நம்ம வந்து இப்படி அழுக்கு சொக்காயோட தான் திரினம் போலகுதே அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனா சிங்கம் சோப்பு என்ன சொல்றாங்க, வருங்க இந்த சுத்தி இருக்கிற 56 தேசங்களிலும் எங்க சோப்பு வந்து கொடி கட்டி பறகுது, அங்க இருக்க ஜனங்கள்லாம் அவங்க சொக்கா எப்படி போட்டுனுக்குறாங்க பாருங்க, வெள்ளவெளேர்னுக்குது, இங்கதான் ஒரே அழுக்கா இருக்குது சொக்கா எல்லாம், அந்த அழுக்க போக்கணும்னா சிங்கம் மார்க் சோப்பு ஒரு தடவை யூஸ் பண்ணி பாருங்க அப்படின்றாங்க. ஆனா ஒண்ணு, சொக்காயில இருக்க அழுகு போதோ இல்லையோ, அந்த நரி புலி அந்த 2 சோப்பு தயாரிக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு வந்து அப்படியே கோடிக்கணக்கில் வராகன்கள் தங்க காசுகள் அதெல்லாம் சம்பாதிச்சுன்னு ரொம்ப சந்தோஷமா தாங்கிறாங்க அப்படின்னு வச்சுங்க. இப்போ நான் ஒரு பிசினஸ் கன்சல்டன்டா கேக்குறேன் விக்ரம், ஜனங்க என்ன யோசிப்பாங்க, இத்தனை வருஷமா பரம்பரையா எங்க அப்பன் தாத்தன் காலத்துல இருந்து நாங்க நரி இல்ல புலி இந்த சோப்பு தான் போட்டிருந்தோம், புச்சா என்னத்துக்கு நாங்க சிங்கம் சோப்புக்கு போனோம் அப்படின்னு யோசிப்பாங்களா? இல்ல இந்த சுத்தி 56 தேசத்துல நல்லா வெளுகுது அந்த சோப்பு, நாமளும் வந்து அந்த ஊருக்கு போகும்போதெல்லாம் பாக்குறோம், அந்த மாதிரியே நம்ம சொக்காயும் வெள்ளை வெளியேறுன்னு இருக்கணும் அப்படின்னு நினைச்சுன்னு சிங்கம் மார்க் சோப்பு வாங்குவாங்களாம். ஒரு பீப்புள் கன்சல்டன்டா நீ பதில் சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த கண்டிஷன் ஒண்ணு ஞாபகப்படுத்திடுறேன், நீ மட்டும் சரியான பதில் சொல்லிட்ட அப்படின்னு வச்சுக்கேன், உன் சைலண்ட் வைலண்டா மாறிடும், அத்தொட்டு இந்த பாடி இது பாரு அது மறுபடியும் அப்படியே மரத்து மேல போய் ஏறிக்கும். அது இல்லாம பாடி போயிடக்கூடாதுன்றதுக்காக நீ பதில் தெரிஞ்சும் வாய் மூடின்னு மௌனமா இருந்தேன்னு வச்சுக்கேன், உன் தலை சுக்கு 118 வெடிச்சிரும். இரு வேதாளம் சுக்கு 100 தானே சொல்லுவேன், நீ என்ன சுக்கு 118ன்ற, அது ஒண்ணும் இல்லப்பா 18% ஜிஎஸ்டி அதை சேர்த்து 118ன்னு சொன்னேன். ஏன் இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து வரியே கிடையாதா? வரி இருந்தது, ஆனா இந்த சுக்கு 100 இதெல்லாம் பாதி கணக்கிலேயே காமிக்க மாட்டேன் நானு. ஆனா இப்ப ஜிஎஸ்டி வந்த பிறகு வேற வழி இல்லை, எல்லாத்துலயும் கணக்கு காமிச்சானோ, அதனாலதான் 118ன்னு சொல்லிக்கிறேன். என்ன இப்போ நீதான் பதில் சொல்லிடுறிய, இது நீ ஒரு பதில் சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு வேதாளம். உன்னே விக்ரமன் சொன்னான், இந்த மாதிரி வேதாளம் என்னதான் விளம்பரம் பண்ணாலும் சோப்பு எதுக்காக வாங்குறோம், அழுகு போகணும், சொக்கா துணி நம்ம போட்டோம்னா ஒரு மதிப்பு மறுவாதியா இருக்கணும், வெள்ளை வெளியேறுன்னு இருக்கணும், அதுக்கு தானே சோப்பு வாங்குறோம். இத்தனை வருஷமா ஜனங்களுக்கு தெரியுது இந்த சோப்பு அழுக்க நீக்கவே இல்லை, அப்படியே அழுக்கோட தான் இருக்குது, நாம காசு குத்து வாங்குறோம். ஆனா அந்த சோப்பு தயாரிக்கிறவங்க தான் பணக்காரனாகி போறாங்க, அவங்க வந்து நல்லா வெள்ளையஞ்சொல்லையுமா போட்டுன்னு போறாங்க, நாம அழுக்கு சொக்காயே போட்டுனுக்கிறோமே அப்படின்னு ஜனங்க யோசிக்கத்தான் செய்வாங்க. அது மட்டும் இல்ல, இப்ப என்ன பண்ணிக்கிறாங்க, அந்த நரி புலி இவங்கெல்லாம் வந்து நிறைய இலவசங்கள்லாம் குத்துனுக்கிறாங்க. அதாவது ஒருத்தர் என்ன சொல்றாங்க, நீங்க எங்க சோப்பு வாங்கினீங்கன்னா சோப்பு டப்பா ஃப்ரீ அப்படின்றாங்க. இன்னொருத்தர் என்னன்றாங்க, எங்க சோப்பு வாங்கினீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் உங்க குடும்பத்துக்கு தேவையான துணிமணி எல்லாம் ஃப்ரீயா கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஜனங்க என்ன அவ்வளவு முட்டாளா? சோப்பு வாங்குறோம்னு சொன்னா அந்த கம்பெனி சோப்பு தயாரிக்கிறாங்க, அதுக்கு ஒரு தொழிற்சாலை வச்சுக்கிறாங்க, அதுல 1000 பேர் வேலை ஊத்துக்கிறாங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும், அந்த ரா மெட்டீரியல் வாங்கணும், இவ்வளோ செலவு இருக்குது. அதுக்கப்புறம் இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் அவங்களுக்கு எல்லாம் கமிஷன் எல்லாம் கொடுக்கணும், அதான்பா அந்த வியாபார கமிஷன், நீ அரசியல் கமிஷன் நினைச்சுக்காத. அப்போ இதுக்கெல்லாம் போக சோப்பு வாங்குற அத்தனை குடும்பத்துக்கும் வந்து வருஷத்துக்கு துணிமணி எடுத்து கொடுத்தா கம்பெனி இழுத்து மூடிட்டு போக வேண்டியதுதான். எல்லாம் நடக்கிற காரியமா? சோப்பு விற்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. நீ சோப்பை வாங்கின பிறகு கூலிக்கு போட்டு 1,00,000 பேர்ல ஒருத்தர் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நாம பார்த்தது தானே.
இல்லைன்னா அப்புறம் நாங்க என்னைக்கு கொடுக்குறேன்னு சொன்னோம், தேதி சொன்னோமா, அதோ கொடுக்குறோம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதையும் மீறி நீங்க வந்து கேட்டீங்கன்னா உனக்கு தகுதி இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. இதெல்லாம் ஜனங்களுக்கு தெரியும். ஆனாலும் இந்த பரம்பரையா இதே சோப்பையே யூஸ் பண்ணிட்டு வந்தோமே அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னு சொன்னா கடைசி வரைக்கும் அழுக்கோடையே சுத்த வேண்டியதுதான். அந்த சுத்தி இருக்கிற அங்க வங்க கலிங்க காம்போஜ நாடுகள்ல எல்லாரும் வெள்ளையும் சொல்லியமா போட்டு சுத்தும் போது நாம மட்டும் அழுக்கு சொக்காயோட சுத்தணுமா அப்படின்னு இந்த மகிழபுரியில இருக்க ஜனங்க யோசிப்பாங்க, யோசிக்கணும். அப்படி யோசிக்கல அப்படின்னு வச்சுக்க வேதாளம், அழுகோடியே இருக்க வேண்டியதுதான். நஷ்டம் சோப்புக்கு இல்லை. ஏன்னா அவங்க அந்த 56 தேசத்துலயும் நல்லா வித்து கல்லா கட்டின்னு இருக்கிறாங்க. அழுக்கு போகாத கரையோட சொக்காய போட்டு இருந்தீங்கன்னா யாருக்கு நஷ்டம் அப்படின்றத நீயே முடிவு பண்ணிக்க வேதாளம். விக்ரம், நல்லா பதில் சொன்னப்பா. ஆனா என்ன பரிதாபம், உன் சைலண்ட் வயலண்ட் ஆயிடுச்சு, அதனால பாடி மேல போயிடுச்சு. மறுபடியும் வா, மக்கா நாள் இன்னொரு கதை சொல்றேன். வேற வழி இல்லாமல் பாடியை பறிகொடுத்து விட்டு விக்ரமாதித்தன் மீண்டும் தன் இருப்பிடத்துக்கு திரும்பினான். சரி நண்பர்களே, விக்ரமாதித்தன் சரியான பதில் சொல்லிட்டான். ஆனா மகிழபுரி மக்கள் எந்த சோப்பு வாங்க போறாங்க அப்படின்றது நமது சிரிப்பு நிருபர் அடுத்த ரிப்போர்ட் ஃபைல் பண்ணும்போது தெரியும். இப்பெல்லாம் எனக்கு கிடைக்க வேண்டிய ஊக்கத்தொகை நேரடியா என் பேங்க் அக்கௌண்ட்டுக்கே வந்துடுது. இனி என்னோட உரிமையை யாராலையும் பறிக்க முடியாது, யாரும் பறிக்கவும் மாட்டாங்க. முன்னெல்லாம் நம்ம விவசாய சாகுபடியை அடிமாட்டு விலைக்கு கொண்டு போவாங்க இந்த இடைத்தரகர்கள். ஆனா இப்ப நம்ம சாகுபடியை சந்தையில நல்ல விலைக்கு விற்கிறதுக்கு நம்ம கூடவே இருக்காரு மோடிஜி. நம்ம சாகுபடிக்கு முழு காப்பீடு, கிசான் கிரெடிட் கார்டு, மண்வள கார்டு, மகசூலுக்கு மேல் எம்எஸ்பி, ஒவ்வொரு வயலுக்கும் தண்ணீர் பாசனம், நேனோ யூரியா, இப்போ சமீபத்துல ட்ரோனையும் பயன்படுத்த செஞ்சிருக்காரு மோடிஜி. ஆனா இவ்வளவுக்கு பிறகும் இது வெறும் ட்ரெய்லர்னு தான் சொல்றாரு நம்ம மோடிஜி. விவசாயிகளின் முன்னேற்றம் மோடிஜியின் கேரண்டி. அவரை ஜெயிக்க வைக்கிறது நம்மளோட கேரண்டி. தாமரைக்கு வாக்களியுங்கள், பாஜகவை வெற்றி பெறச் செய்யுங்கள். ரைட், நம்ம அடுத்து பார்க்க போறது முன்னாள் மத்திய அமைச்சர் பொருளாதார மாமேதை ப சிதம்பரம் அவர்கள். அவருடைய ஸ்டேட்மெண்ட் பாருங்க. முதலாளிகளுக்கு 10 லட்சம் கோடி கடன் தள்ளுபடி செய்யும் போது கல்வி கடனை தள்ளுபடி செய்ய முடியாதா? இவரெல்லாம் ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டரா இருந்தவர் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம நிலைமையை நினைச்சா கேவலமா இருக்குது. 10 லட்சம் கோடி அவ்வளவு வேணாங்க, 10 லட்சம் ரூபாய் கடனை நீ கொடுக்க வேணான்னு தள்ளுபடி பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு ஆதாரத்தை அவர்கிட்ட கொடுக்க சொல்லுங்க. இதுதான் நம்ம ரொம்ப நாளைக்கு முன்னாடியே சொன்னோம், தயவு செஞ்சு அந்த ரிட்டர்ன் ஆஃப் அப்படின்ற டேர்மை மாத்தி தொலைங்க, டிரான்ஸ்ஃபர் டு கிரிமினல் ஆக்ஷன் அப்படின்னு போடுங்க. என்ன ஆயிட போகுது? நீங்க ரிட்டர்ன் ஆஃப் அப்படின்னா உடனே இவங்க வந்து தள்ளுபடின்னு இப்படியே ஜாங்கிரி பிஞ்சுன்னுக்குறாங்க. எதுக்கு அந்த ரிட்டர்ன் ஆஃப்ன்ற டேர்மையே ஒன்னும் வச்சு நிக்கிறீங்க? எதையோ மாத்துறீங்க, இதை மாத்தக்கூடாதா? இந்த 10 லட்சம் கோடி இல்ல 10 லட்சம் ரூபா கூட யாரையும் நீங்க கடன் கட்டவானா அப்படின்னு கழிச்சு விட்டதே கிடையாது. இத்தனை நாளுக்குள்ள வட்டியிலேயே ஒரு பைசா கூட திரும்பி வரல, எந்த விதமான இஎம்ஐன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி எதுவுமே வரல அப்படின்னு சொன்னா அதை நான் பெர்ஃபார்மிங் அசெட் அப்படின்னு மாத்திட்டு சட்டப்பூர்வமாக அந்த பணத்தை வசூலிப்பதற்கு இல்லை அவங்க வந்து சொத்துக்கிட்டு இருந்ததுன்னா அதை அட்டாச் பண்றதுக்கு நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது. அதைத்தான் இவங்க இந்த மாதிரி சொல்லினுக்கிறாங்க. வெய்வல் அப்படின்னாதான் தள்ளுபடி. இப்போ அந்த கல்வி கடன் சொல்றாங்க இல்லையா, அதை வந்து வெய்வல்னு சொல்லணும். விவசாய கடன் அப்படின்னா வெய்வல்னு சொல்லணும். இன்னும் அவங்க அந்த ரிட்டர்ன் ஆஃப் அப்படியே வச்சுட்டு இருக்கிறதுனால இவங்க இந்த மாதிரி உபரை ஏமாத்திட்டு இருக்காங்க. மக்களெல்லாம் நம்ம மாங்காய் மடையர்கள் நினைச்சிட்டாரா? எவ்வளவு தடவை சொன்னாலும் சரிங்க, 10 லட்சம் கோடி தள்ளுபடி பண்ணாங்கன்னு சொன்னீங்கல்ல, எந்தெந்த கம்பெனிகள் இத்தனை கோடி இவங்க இனிமே கட்ட வேணாம்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு ஒரே ஒரு பேப்பர் எடுத்து காமிக்க சொல்லுங்க அண்ணன் சிதம்பரம் அவர்களை. சொல்ல மாட்டார். இப்படித்தான் எத்தனை காலமாக காங்கிரஸ் கட்சியும் அந்த கட்சி தலைவர்களும் நம்ம ஏமாத்திட்டே வந்திருக்காங்க. அட்லீஸ்ட் இவங்க இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்கன்னா மற்ற விஷயங்களுக்கெல்லாம் வந்து ஒரு கவுண்டர் கொடுக்கிற ஊடகங்கள், நம்ம அன்னைக்கே பார்த்தோம், ஆம் ஆத்மி கட்சியிலிருந்து ஒரு எம்எல்ஏ ஒரு பதவியையும் அதுக்கப்புறம் பிரைமரி மெம்பர்ஷிப்பையும் ராஜினாமா பண்றார். அந்த செய்தியை போட்டுட்டு ஊடகமே கூட இன்னொரு தகவலையும் சேர்க்கிறாங்க. 6 மாசத்துக்கு முன்னாடி தான் இவருக்கு எதிராக இடி ரெய்டு நடந்தது. பார்த்தோம்ல அந்த செய்திய. அப்ப அதே மாதிரி சொல்ல வேண்டியது தானே, தள்ளுபடி ரிட்டர்ன் ஆஃப்ன்றது வேற, வெய்வல்ன்றது வேற, இவர் தப்பா புரிஞ்சுக்கிறார் அப்படின்னு ஏதாவது சொல்லணும்ல. சரி, அவங்க சொல்லாட்டாங்க, நாம சொல்லுவோம். இனிமேலும் இந்த மாதிரி
காங்கிரசிடம் ஏமாந்து கொண்டிருந்தால் நமக்கு விமோசனமே கிடையாது. அடுத்ததாக நமது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அவர் ட்விட்டர்ல ஒன்று ட்வீட் போட்டிருக்காருங்க. அதுல என்ன சொல்றாரு, இந்த டீலிமிட்டேஷன், அதாவது மக்கள் தொகை கணக்குக்கு ஏற்ப இந்த எம்பி தொகுதிகள் மறுசீரமைக்கப்படுவது அப்படின்னு வந்தாச்சுன்னா தமிழகத்தின் செல்வாக்கு குறைந்துவிடும், அதனால தான் பாஜக ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படின்லாம் சொல்லியிருக்காருங்க. அதாவது எம்பிக்கள் எண்ணிக்கை அப்படின்றதுக்கும் செல்வாக்குக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. இது அசைக்க முடியாத உண்மை. எப்படின்னு கேக்குறீங்களா? கேரளத்துல 20 எம்பிக்கள் தான் இருக்காங்க. அவங்க எந்த கட்சியாக இருந்தாலும் அந்த மாநிலத்துக்கு தேவையானதை அவர்கள் பாராளுமன்றத்தில் போராடி இல்ல மற்ற இடங்கள்ல மந்திரிகளை சந்தித்து பெற்றுக்கொள்கிறார்கள், மாநிலத்துக்கு தேவையானதை. அதே மாதிரி ஒரு எம்பி 2 எம்பிக்கள் இருக்கின்ற இந்த யூனியன் பிரதேசங்கள் மாநிலங்கள் அப்படின்னு நிறைய இருக்குதுங்க. அவங்கெல்லாம் ஐயோ எங்களுக்கு 40 இல்லையே 30 இல்லையே அப்படின்லாம் கேட்கறதே கிடையாதுங்க. ஒன்றுபட்ட ஆந்திரத்துல 42 எம்பிக்கள் இருந்தாங்க. ஆனா இப்ப அந்த பிரிந்த பிறகு அந்த 42 பிரிஞ்சு போயிடுச்சு இல்லையா? ஆனா அவங்க எந்த விதமான செல்வாக்கும் குறைஞ்சிட்டதா ஃபீல் பண்ணவே இல்லை. அதே மாதிரிதான் பீகார், மத்திய பிரதேசம் இவங்கெல்லாம் மாநிலங்கள் பிரிந்த பிறகு எம்பிக்கள் எண்ணிக்கை குறைந்து விட்டது. ஆனா அவங்க ஐயோ செல்வாக்கு போயிடுச்சு அப்படின்லாம் யாருமே சொல்லலையே. செல்வாக்குக்கும் எம்பிக்கள் எண்ணிக்கைக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை அப்படின்றதுக்கு இன்னொரு ஆணித்தரமான ஒரு உதாரணம் நான் சொல்லட்டா, இன்றைக்கும் திமுக என்ன சொல்லுவாங்க பாருங்க, திமுக இருந்த கூட்டணி ஆட்சியில் நேஷனல் ஃப்ரண்ட் கவர்மெண்ட் விபி சிங் தலைமையில் அந்த ஆட்சியில தான் மண்டல் கமிஷன் பரிந்துரைகள் நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்ட். ஆனா 1989 நடந்த பாராளுமன்ற தேர்தலில் எத்தனை பேர் திமுக எம்பிக்கள்னு யாராவது லிஸ்ட் கொடுக்க முடியுமா? 39 தொகுதிகள்ல அதுல எந்தெந்த தொகுதிகள்லாம் திமுக ஜெயிச்சது அப்படின்னு லிஸ்ட் கொடுக்க சொல்லுங்க. தேடி தேடி பாருங்க, ஒண்ணு கூட கிடைக்காது. ஏன்னு கேட்டீங்கன்னா 38 தொகுதிகள்ல அதிமுக காங்கிரஸ் கூட்டணி ஜெயிக்கின்றது, ஒரே ஒரு தொகுதியில கம்யூனிஸ்ட் ஜெயிக்கின்றார்கள். திமுக வாஷ் அவுட்டு. அப்புறம் ராஜ்யசபா எம்பியாக முரசொலி மாறன் அவர்கள், அவருக்கு மத்திய மந்திரி பதவி கொடுக்குறாங்க. ஸோ பார்லிமெண்ட்ல எம்பிக்கள் இல்லாட்டாலும் மத்திய மந்திரி பதவியை வாங்க முடியும் அப்படின்றதுக்கு இது ஒரு உதாரணம். இவங்க சொன்ன மாதிரியே இவங்க கூட்டணியில் இருந்ததுனால தான் மண்டல் கமிஷன் பரிந்துரைகள் அமல்படுத்தப்பட்டது அப்படின்னு சொன்னா எம்பிஏ இல்லாமலேயே அவங்க சாதிச்சிருக்காங்க. அப்ப நம்பர் ஆஃப் எம்பிஸ்க்கும் சாதனைகளுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை அப்படின்றது அவங்களுடைய ஆர்குமெண்ட்ல இருந்தே நமக்கு புரியுது இல்ல. அதே பாருங்க, யூபிஏ காலகட்டத்துல நல்ல மந்திரி பதவிகள் வேணும் அப்படின்றதுக்காக டெல்லியில போய் தங்கி போராடி வாங்கிட்டு வந்தோம். இது நல்ல மந்திரி சபை அப்படின்னா மக்களுக்கு நிறைய நல்லது பண்ணலாம், அதுக்காகத்தான். நீங்க பாட்டுக்கு வேற ஏதாவது கற்பனை பண்ணிக்காதீங்க. ஆனா இலங்கையில இனப்படுகொலை நடக்கும்போது இப்ப புரியுதுங்களா? அதாவது எத்தனை எம்பிக்கள் அப்படின்றது முக்கியம் இல்லைங்க, நம்முடைய நோக்கம் என்ன? மாநிலத்துக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு நினைச்சா, நாட்டுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு நினைச்சா எம்பிக்கள் இல்லாமலேயே சாதிக்க முடியும். ஆனா கட்சிக்கு, எங்க கட்சிக்காரங்களுக்கு இதுக்கு மட்டும் நல்லது நடக்கணும் அப்படின்னு நினைச்சா 40 இல்லை 400 எம்பிக்கள் உங்க கையில கொடுத்தாலும் மக்களுக்கு எதுவும் நல்லது நடக்காது. கரெக்டு தானே? அவங்க ஆர்குமெண்ட்டை வச்சு தானே நான் சொல்றேன். புதுசா நான் ஒன்னும் ஏதோ வானத்துல இருந்து கொண்டு வந்து நிறுத்தல. மீண்டும் அடுத்த சந்திப்போம். வணக்கம்.